செய்வினை வீட்டுக்கு உள்ளே வராமல் நாம் எப்படி செய்யணுங்கிற செய்முறை விளக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். செய்வினை நம்ம வீட்டில் இருக்குது அல்லது செய்வினை நமக்கு யாராவது வைக்க போகிறாங்க, அந்த செய்வினையை நாம் எப்படி எடுக்க முடியும்? செய்வினைங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடும். அது பொருளாக இருக்கலாம், இல்லை பொண்ணாக இருக்கலாம், இல்லை உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்படி இருக்கிற செய்வினைகள்லேருந்து நம்மளை எப்படி காத்துக்கிறோம்னு நம்ம குலசாமி நமக்கு கொடுத்த ஒரு வழிமுறை தான், சித்தர்கள் சொல்லிய வழிமுறை தான், சிவன் அடியார்கள் சொல்லிய வழிமுறையை தான் இப்போ செய்முறை விளக்கமாக காட்டுறேன். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, குலசாமியை மனசில் நீங்கள் நினைக்கணும். நீங்கள் நினைக்கிறதுல தான் எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலும் அது வெறும் மூலிகை தான். நீங்கள் கையில் எடுக்கிற வரைக்கும் உங்கள் மனசார நீங்கள் எப்படி உங்கள் குலசாமியை நீங்கள் நினச்சி எனக்கு இதிலிருந்து காத்து கொடு அப்படின்னு நீங்கள் வைக்கிற வேண்டுதலுக்கு கோரிக்கையை குலசாமி ஏற்றுச்சா மட்டுமே நீங்கள் கையில் வச்சிருக்க மூலிகை மருந்தாக மாறி நம்மளை காக்கிற ஒரு சக்தியாக மாறும். சரிங்க, செய்வினை வீட்டில் இருக்குது, இல்லைன்னா செய்வினையிலேருந்து நம்மளை காக்கணும். எப்படி நாம் அது என்ன செய்முறை விளக்கம், அதை எப்படி நாம் சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள், முதல்ல குலசாமியை மனசில் நினச்சிக்கிறணும். சரிங்களா? அடுத்து சாம்பல், இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அடுப்பு சாம்பல், இந்த சாம்பல் கொஞ்சம் எடுத்துக்கிறணும். அடுத்து நெல், பச்சை நெல், பச்சை நெல்லோ அல்லது வீட்டில் இருக்க நெல் இருந்தாலும் அந்த நெல்லை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறணும். அடுத்து பொலிதும்பை, இதுதான் பொலிதும்பை, அதாவது தேவையான அளவு இந்த பொலிதும்பையை பிடுங்கி வச்சுக்கிறணும். இது அதிகமானது தான், நமக்கு நம்மளை தேடி வர்றவங்க 4 பேர்த்துக்கு கொடுக்கணுமேங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சேர்த்து பிடுங்கி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இது 3ஐயுமே எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு மண் குடுவை எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ செய்முறை விளக்கம் என்ன, எப்படி இருக்கிற செய்வினை நம்ம வீட்டை விட்டு விலகும், அதே சமயம் நாம் இழந்த பொன்னாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும், அதே சமயம் நம்மளுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தோட அருளால் இந்த சாங்கியம் எப்படி நம்மளை காத்து நிற்கும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா செய்வோம். முதல்ல அந்த குடுவையை எடுத்துக்கிறணும். முதல்ல குடுவையை எடுத்து அந்த குடுவையில் குலதெய்வத்தை நினச்சி சாம்பலை போடணும். குலதெய்வத்தை பரிபூரணமாக நினச்சி கையில் எடுத்து குலதெய்வத்தை நினச்சி பரிபூரணமாக நினச்சி, ஐயா தாயே, என் கும்பல என் குலம் நல்லா இருக்கக்கூடாது, எங்களை முடக்கணும், எங்களை வீழ்த்தணும், என் மேலே இருக்கிற சாமியை எடுக்கணும், அதே சமயம் எங்கள் மேலே இருக்கிற தெய்வங்களை கட்டணும், எங்ககிட்ட சாமி பேசக்கூடாது, இது போன்று எண்ணற்ற கோரிக்கைகளை எங்கள் எல்லையில் இருக்க செய்வினை இருந்தாலும் இனிமேல் எங்களை காக்காத வண்ணம் நீ எங்களை காத்து கொடுக்கணும் ஐயான்னு குலசாமி எத்தனை சாமி இருக்கோ, எத்தனை தெய்வத்தோட பேர் இருக்கோ, அந்த தெய்வங்களோட பேரை நீங்கள் நாவில் உச்சரித்து அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் முதல்ல அந்த குடுவையில் போடணும். இப்படியே அந்த குடுவையில் அந்த சாம்பலை போடணும். இதுதான் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது. இது அன்பர்கள் நிறைய கேட்டதுனால இதை நானே ஒரு செய்முறை விளக்கமாக தெளிவாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் இன்றைக்கி இந்த பதிவு. சாம்பலை, எல்லா சாம்பலையும் இந்தளவு சாம்பலை கீழ் பகுதியில் போட்டதுக்கப்புறம் அதற்கு மேலே நெல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெல்லை போடணும். இப்போ இந்த நெல்லை, அதாவது இந்த குடுவை இருக்குன்னா அந்த குடுவையில் போட்டு இதை கீழே நல்லா சமமாக பரசி வைக்கணும். பரசி வச்சுட்டு அதுக்கு கீழே அந்த நெல்லை எடுத்து போடணும். அந்த நெல்லையும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி இது மாதிரி எங்களை காத்து நிற்கணும், செய்வினைகள் இருந்தால் அதை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும், செய்வனை வராமல் காக்கணும், நாங்கள் இழந்ததை மீட்டு கொடுக்கணும்னு அந்த நெல்லையும் பிடிச்சி உங்கள் குலசாமியை நீங்கள் வேண்டணும்.
நீங்கள் எந்த அளவு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த அளவு தான் இருக்கிற தீய சக்திகளை விட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுறதுக்கு உங்கள் சாமி உங்கள் கூட நிற்கும். உங்களுடைய மனம் எந்த அளவு நீங்கள் வேண்டி நிற்கிறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு அதுக்குரிய பலாபலன் கிடைக்கும். அதனால் தெய்வத்தை கடுமையாக மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செய்யணும். அதே மாதிரி அந்த நெல்லை அடுத்து அந்த குடுவையில் போடணும். அதே மாதிரி இந்த ஒரு சின்ன அளவு நெல் எடுத்து எல்லாத்தையுமே உள்ளே போட்டுருங்க. எல்லாத்தையும் உள்ளே போட்டு இதுக்கு மேலே இப்போ தான் நாம் அந்த மூலிகைக்கு வரப்போகிறோம். மூலிகை என்ன? அந்த பொடிதும்பை. இந்த பொடிதும்பையும் அதே மாதிரி கையில் எடுத்து குலதெய்வத்தை பரிபூரணமாக நினச்சி இந்த மூலிகை நாங்கள் கையில் எடுக்கிற இந்த மூலிகை எப்பேற்பட்ட தீய சக்திகளாக இருந்தாலும் அதை முறித்து இந்த எல்லையை விட்டு விலகி எங்களை காத்து நிற்கணும் அப்படின்னு பரிபூரணமாக உங்கள் தெய்வத்தை நீங்கள் வணங்கி கண்ணீர் விட்டாலும் பரவாயில்ல, தெய்வத்துக்கிட்ட நாம் கதறி அழுதாலும் அதனால் நாம் எந்த ஒரு சங்கட்டமும் படக்கூடாது. அதே மாதிரி நினச்சி இதையும் நீங்கள் அந்த நெல்லுக்குள்ளே, அந்த நெல் நீங்கள் கொட்டியிருக்கீங்கல்ல, அந்த நெல்லுக்குள்ளே நீங்கள் அதை புதைச்சி மறைச்சி வைக்கணும். நெல்லுக்குள்ளே இதை இப்படி கொஞ்சம் கையில் எடுத்து அதை அந்த நெல்லுக்குள்ளே மறைச்சி வைக்கணும். நெல் பத்தலை அப்படின்னா உள்ளே மறைச்சி வச்சதுக்கப்புறம் மேலே நீங்கள் மறுபடியும் சாமியை நினச்சி அந்த நெல்லை போட்டுக்கலாம். இப்போ நெல் பத்தலை அப்படின்னா மறுபடியும் உங்கள் சாமியை நினச்சி கையில் அள்ளி அதே மாதிரி உங்கள் தெய்வத்தை நினச்சி, இதில் என்ன முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கும் போது அது உள்ளே எந்த ஒரு பொருளை போடும்போது நீங்கள் அதை உங்கள் சாமியை நினச்சி போடணும். அதே மாதிரி நினச்சி அந்த குடுவைக்குள்ளே அந்த இலை பொலி தும்பை எல்லாம் தெரியாத அளவு நீங்கள் உள்ளே போடணும். நல்லா நிறக்க அந்த பொலிதும்பனை நிறக்க நீங்கள் அந்த இலை தெரியாமல் அந்த மூலிகை பொருள் தெரியாத அளவுக்கு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இது இப்போ இது ஒரு கேடயமாக, ஒரு ஆயுதமாக, ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக உங்கள் எல்லையில் மாறிடுங்க. எப்படி மாறும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது நீங்கள் வச்சது இத்தனை பொருட்கள் நீங்கள் இதில் வச்சாலும் உங்களுடைய குலசாமியோட, உங்களுடைய குலதெய்வத்தோட முழுமையான பார்வை இதில் விழுந்துடும். இதில் விழுந்த உடனே இதை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் எல்லையில் நீங்கள் 4 நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய குலதெய்வம் குடிகொள்ளும். குலதெய்வம் குடிகொள்ளும் போது இந்த தெய்வத்தோட இருப்பிடமாக மாறி நிற்கும்போது எங்கே இருந்து என்னெல்லாம் போச்சு, என்னென்ன தீய சக்திகள் விளையாடிச்சு, இங்கேருந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு போச்சு, அதை எல்லாத்தையும் போன வழி மறுபடியும் திரும்பி வர்றதுக்கு உண்டான வேலைகளை குலசாமி செய்ய காத்திருக்குது. ஏதாவது ஒரு மூலையில், உங்களுடைய பூஜை அறையில், உங்களோட கன்னி மூலையில், ஈசானி மூலையில், உங்கள் வீட்டில் நீங்கள் இதை எப்பயுமே நீங்கள் வச்சுருக்கலாம். வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இது இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும். இல்லறம் இல்லாத அது போன்ற இடங்களில் இருக்கணும். அந்த ஒரு சுத்தமான இடத்துல இது இருந்தாலே போதும். இதை நீங்கள் வைத்து 48 நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு ஆரோக்கியம், ஒரு முன்னேற்றம், ஒரு உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் மாறி இவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்கிறது சத்தியமான உண்மை. இது சித்தர்களின் வாக்கு, உண்மை பதிவாக இருக்கிறதுனால இந்த செய்வினை விளக்கத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், இது தேவையான பொருள் பொலிதும்ப, சாம்பல், நெல். ஒரு சின்ன குடுவையில் குலசாமியை நினச்சி இது 3ஐயும் போடணும். கீழே சாம்பலை போடணும், அதுக்கு மேலே நெல்லை போடணும், அதுக்குள்ளே பொலிதும்பையை நினச்சி மறைச்சி வைக்கணும். அது வெளியே தெரியாமல் மறுபடியும் நெல்லை போட்டு நீங்கள் மூடி வச்சு ஏதாவது ஒரு எல்லையில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் இந்த எல்லையில் உங்களை காத்து கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மை. அன்பர்கள் இதை உடனே செய்யுங்க. இது ஒரு கவசமாக உங்களுக்கு நிற்கும், காத்து நிற்கும். தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளையும் காக்கும், குலதெய்வத்தை நேசிக்கிற குலதெய்வங்களையும் காக்கும். அதே சமயம் குலதெய்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பர்களையும் காட்டும் அப்படின்னு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.